Hello friends, இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோட ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான செக்ஷன் வந்து செக்ஷன் 3. இந்த ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோட ஒரு ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன். ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோட மோட்டிவ் என்ன, எதுக்காண்டி வந்து அந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ்க்கான ஒரு கிளாஸ் தான் வந்து செக்ஷன் 3. அதில் நமக்கு இந்த சிஎஸ் பாயிண்டில் வந்து 4 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, அஃபீஷியல் கெசட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, ரிப்பீல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான 4 ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆக்ட். இது வந்து செக்ஷன் 1. நம்ம ஏற்கனவே வந்து என்னென்னு பார்த்தோம், செக்ஷன் 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்கோப்போ இல்லை ப்ரியாம்பிளையோ குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்கோப்னா என்ன, ப்ரியாம்பிள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்கோப்னா எதுக்காண்டி இந்த ஆப் வந்து இந்த ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, அதோட லிமிட் என்ன, எந்த அளவுக்கு அது வந்து மேட்டர்ஸ் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப்பு. ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அதோட அப்ஜெக்டிவ்ஸு அதோட மோட்டோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுது. இந்த தான் செக்ஷன் 1. ஸோ இப்போ கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இந்த அப்ளிகபிலிட்டிங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னா வந்து எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. சில ஆக்ட் வந்து என்ன பார்த்துருப்போம், எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதுக்கு பேர் தான் அப்ளிகபிலிட்டி. அது வந்து அப்ளிகபிலிட்டி ஃபார் பிளேஸ், லொக்கேஷன் வைஸ் பார்த்தா அந்த அப்ளிகபிலிட்டி. இப்போ நமக்கான சொல்ல வர அப்ளிகபிலிட்டி என்னென்னா டேட்டு. இந்த ஆக்ட் எந்த டேட்லேருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து தான் வந்து இந்த ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன். இதை ஏன் வந்து நம்ம இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் பர்டிகுலராக பார்க்குறோன்னா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் தான் வந்து லா ஆஃப் ஆல் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு லாக்கும் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு கம்மிங் இன்டு ஃபோர்ஸ்னால் 2013, கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு கம்மிங் இன்டு ஃபோர்ஸ்னால் 1872 சொல்லி இருக்கும். ஸோ அந்த கம்மிங் இன்டு ஃபோர்ஸுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து அதோட தலைவரான ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் தான் சொல்லி ஆகணும். அதுக்காண்டி தான் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்டை நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைடு இன் செக்ஷன் 1 ஆஃப் தி ஆக்ட். ஒவ்வொரு ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கம்பெனிஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 1 தான் வந்து இந்த கம்மிங் இன்டு ஃபோர்ஸை சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒவ்வொரு ஆக்டுக்கான செக்ஷன் 1 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. இந்தியா வரைக்கும் இருக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்காங்கிற அந்த பிளேஸ் லொக்காலிட்டி சொல்லியிருப்பாங்க. அதோட ஸ்கோப் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ப்ரியாம்பிள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த செக்ஷன் 1 வந்து எந்த டேட்லேருந்து இந்த ஆக்ட் அப்ளிகபிள்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்டோட செக்ஷன் 1 சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து இந்த செக்ஷன் 1 வந்து ஒரு டேட் சொல்லலைன்னா என்ன ஆகும்னா, பிரசிடென்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து நம்ம இந்தியாவில் நடைமுறைப்படுத்தலான்னு சொல்லி எந்த டேட்டில் அசன்ட் கொடுக்குறாரோ, அசன்ட்னா பெர்மிஷன், அந்த பெர்மிஷன் எந்த டேட்டில் கொடுக்குறாரோ அந்த டேட்லேருந்து அந்த ஆக்ட் அப்ளிகபிள், அந்த டேட்லேருந்து அந்த ஆக்ட் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்துட்டு லேட்டராக அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா, கெசட்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அப்போக்கி அந்த கேஸில் வந்து பிரசிடென்ட்டோட அசன்ட் டேட்டா இல்லை கெசட் டேட்டான்னு கேட்டால் கெசட் டேட் தான் எடுத்துக்கணும். கெசட் நோட்டிஃபிகேஷன் விடாமல் விட்டுருந்தா மட்டும்தான் வந்து பிரசிடென்ட்டோட அசன்ட் டேட் எடுக்கணும். சப்போஸ் கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேட் தான் எடுக்கணும், பிரசிடென்ட் டேட் எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ்க்கான 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா பிரசிடென்ட்டோட அசன்ட் டேட் என்னைக்குன்னு பார்க்கணும். அசன்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா கெசட் நோட்டிஃபிகேஷன் டேட் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ்க்கான மீனிங். இப்போ இந்த அஃபீஷியல் கெசட் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் தட் ஆக்ட்ஸ் அஸ் அன் அம்பாசிடர் ஆர் மெசஞ்சர் ஃபார் த கவர்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த ஆக்ட் வந்து நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ், தினமலர், தினத்தந்தி, இது தமிழுக்கு, இங்கிலீஷ்லலாம் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ், இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து தெரியப்பட்டுரும், இந்த டேட்டில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. அந்த பர்டிகுலர் நோட்டீஸ்க்கு பேர் தான் அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன், தனியாக ஒரு ரிப்போர்ட்லாம் கிடையாது. நியூஸ் பேப்பரில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியே வந்து பப்ளிஷ் பண்ணி விட்ருவாங்க. எல்லா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த மாதிரி பப்ளிகேஷன் மூலமாக தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம் அப்பாயிண்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதுவே வந்து நியூஸில் வந்துடும், அது வேறு விஷயம். பட் முக்கியமான விஷயம் அஃபிஷியல் கெசட்டுங்கிற பேரில் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனில் தான் வரும். அதுதான் வந்து நமக்கான அஃபிஷியல் நோட்டீஸ் மாதிரி. இதுதான் வந்து அஃபிஷியல் கெசட். அடுத்து ரிப்பீல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்.
ரிப்பீல் அப்படின்னா என்னன்னா இன்டென்ஷன் டு ரீப்ளேஸ் அன் ஓல்ட் ஆக்ட் பை எ நியூ அண்ட் அப்கிரேடட் ஆக்ட் ஆர் வித் அன் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். சிம்பிளாக சொன்னால் நம்ம படத்தில் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எந்திரன் ரோபோ எப்படி வந்து 2.0 வந்து அப்கிரேட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ஆக்ட் அப்கிரேட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிப்பீல் ஆஃப் அன் ஆக்ட். ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆக்டை வந்து புது ஆக்ட் மூலமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். பட் பர்பஸ் என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஆக்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கோளாறுகள் இருக்குன்னா அந்த கோளாறுகளை சரி பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபுல்லி அப்கிரேடட் ஆக்டாக வந்து ஒரு புது ஆக்ட் கொண்டு வரோம்னா அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரிப்பீல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஆர்டிபி ஆக்ட்டுங்கிறது வந்து பழைய ஆக்ட் 1969 உருவாக்கப்பட்ட ஆக்ட். அதே கான்செப்ட் அந்த எம்ஆர்டிபிங்கிறது எதுக்காண்டி மோனோபாலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் தான். அது என்னென்னா மோனோபாலி செக்டார் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் வந்து 1969 உருவாக்கப்பட்ட எம்ஆர்டிபி ஆக்ட். அந்த ஆக்டை வந்து அதே மோட்டிவான காம்படிஷன் லா அப்படிங்கிறது வந்து 2002 ரிப்பீல் ஆயிருக்கு. காம்படிஷன் லாவோட மோட்டிவும் என்ன, மோனோபாலி உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்காண்டி. ஆனால் காம்படிஷன் லாங்கிறது வந்து எம்ஆர்டிபி ஆக்டில் சொல்கிற விஷயத்தை விட நிறையா விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி புதுசாக அப்கிரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து ரிப்பீல்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆக்ட் நம்ம ரிப்பீல் பண்ணுறதுனால என்ன ஆகக்கூடாதுன்னா ஆல்ரெடி இந்த ஆக்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்ஸை வந்து காம்படிஷன் லாவில் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. கான்ஸ்டியூஷன் சொன்னாங்கன்னா எடுத்துக்கலாம், விச் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அது வேறு கேஸு. பட் ஜஸ்ட்டு ஒரு ரிப்பீல் நடக்கிறதுனால பழைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு பழைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை வந்து இந்த ஆக்ட் வந்து எடுத்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்டிபி ஆக்டில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் தெரியுமா. ஏற்கனவே அந்த எம்ஆர்டிபி ஆக்ட் இருக்கிறப்ப இருந்த கேஸ் லாஸ்லாம் வந்து காம்படிஷன் லாலையும் வந்து ஃபாலோ ஆகணும், அதை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. மூணாவது பெனால்ட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆல்ரெடி எம்ஆர்டிபி ஆக்டில் லிவி பண்ணப்பட்ட பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட்டை மாற்றக்கூடாது. அதே பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட் தான் வந்து அதே ஆக்ட்டுக்கு காம்படிஷன் லாவில் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து டாமினன்ட் பொசிஷன் அடைஞ்சிட்டான், அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து 25 லட்ச ரூபா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி எம்ஆர்டிபி ஆக்டில் இருக்குன்னா அதே தப்புக்கு திரும்பவும் காம்படிஷன் லாவில் அதே 25 லேக் தான் பெனால்ட்டி இருக்குன்னு தவிர கூடவோ கம்மியாவோ ஆகிடக்கூடாது, எந்த ஒரு பெனால்ட்டியும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ரிப்பீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீல்டு ஆக்டை ரிவைவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அர்த்தம்னா எம்ஆர்டிபி ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணி காம்படிஷன் லா வந்திருக்கு, திரும்ப காம்படிஷன் லா வந்து ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு, பழையபடி நம்ம எம்ஆர்டிபி ஆக்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் ரிப்பீல் ஆஃப் அன் ஆக்ட் இஸ் டு கன்சிடர் இட் அஸ் இஃப் இட் ஹேட் நெவர் எக்ஸிஸ்டட். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரிப்பீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்ம ரிப்பீல் பண்ண முடியும். இல்லை ஏற்கனவே இது மாதிரியே ஒரு ஆக்ட் இருக்குது, நான் ஆனால் திரும்பவும் எம்ஆர்டிபியை காம்படிஷன் லான்னு சொல்லி ரிப்பீல் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு லாவே முன்னாடி இல்லைனா தான் இப்போ அந்த லாவை வந்து நம்ம ரிப்பீல் பண்ண முடியும். வைல் ரிப்பீல் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ், டெலிஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆர் ஸ்டாட்யூட் மே பி ப்ராஸ்பெக்டிவ் ஒன்லி. இது ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீல் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா நல்ல எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறத என்னவா நம்ம ரிப்பீல் பண்ணுறோன்னா காம்படிஷன் லாவாக நம்ம ரிப்பீல் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ரிப்பீல்டுனா நம்ம திரும்ப ரிவைவ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்தோம். அந்த மாதிரி திரும்ப போயிட்டு திரும்ப பேக் எடுக்க முடியும்னா தான் அந்த கான்செப்ட்டுக்கு பேர் ரெட்ரோஸ்பெக்டிவ். திரும்ப ஒன்ஸ் மாறிட்டோன்னா திரும்ப பேக் எடுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஸ்பெக்டிவ். ஸோ இப்போ நம்ம எம்ஆர்டிபி ஆக்டை வந்து காம்படிஷன் லாவாக வந்து ரிப்பீல் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப வந்து நம்ம எம்ஆர்டிபி ஆக்டுக்கு போய்க்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ரிப்பீல் பண்ணிட்டோம், காம்படிஷன் லாவாக மாறிடுச்சு, மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸை வேணான்னு சொல்லி வந்து நம்ம டெலீட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மட்டும் சொல்கிறேன், இது வந்து ஒரிஜினல் கிடையாது. கார்ட்டல்னு சொல்லி இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கார்ட்டல் வேணான்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், கார்ட்டலுங்கிற ப்ரொவிஷனை காம்படிஷன் லாவில் வந்து எரேஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப காம்படிஷன் லாவை எம்ஆர்டிபி ஆக்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த கார்ட்டலுங்கிற ப்ரொவிஷன் திரும்ப வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரொவிஷனையே டோட்டலாக டெலீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரொவிஷனை டோட்டலாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா திரும்ப பேக் எடுக்க முடியாது. ஆனால் ரிப்பீல் கான்செப்டில் நம்ம பேக் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட்டு. அடுத்து an interpretation issue arises when terms used in a legislation are used in another. When the former is repealed, the later explains the same technology. ஓகே, இப்போ என்னென்னா லெஜிஸ்லேஷன் வந்து எம்ஆர்டிபி ஆக்டில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டை வந்து திரும்பவும் நம்ம காம்படிஷன் லாலையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா அப்போ வந்து எம்ஆர்டிபி ஆக்டில் அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் சொன்னாங்களோ அதே மீனிங் தான் வந்து காம்படிஷன் லாவும் சொல்லுதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங். ஒரு என்னதான் வந்து அந்த ஆக்ட் ரிப்பீல் ஆனாலும் அதில் யூஸ் பண்ணுற வேர்டுக்கான டெர்மினாலஜி மீனிங் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா
சில விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையாக சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து மந்த் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இங்கிலீஷ் கேலண்டர் மந்த்து, ஃபினான்ஷியல் மந்த் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டை படித்து மந்த்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் டீமிங் ப்ரொவிஷன் பேர். அந்த டீமிங் ப்ரொவிஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஜஸ்ட் கம்ப்யூட்டேஷன் மட்டும் பார்ப்போம். Provides for measurement of time and distance where any have been specified in statutes. இப்போ வந்து டைமு டிஸ்டன்ஸுக்கெலாம் வந்து கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு டெர்மினாலஜி. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு வருதுன்னா, இப்போ 20 அப்படின்னு சொல்லி மொட்டையாக வந்து டிஸ்டன்ஸ் இஸ் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன 20 அப்படின்னு யாருக்கும் டவுட் வரக்கூடாது. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிஸ்டன்ஸாக இருந்தாலே கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி டைமாக இருந்தாலே செகண்ட்ஸ் தான் அப்படின்ட்டாங்க. ஒரு இடத்துல இப்போ வந்து 112 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த 112 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. 112 செகண்ட்ஸு டிஸ்டன்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்பெசிஃபைடு பண்ணலைனா, சப்போஸ் வந்து இந்த டைமையும் டிஸ்டன்ஸையும் வந்து 20 மினிட்ஸு 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. மொட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் எப்படி என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மந்த்துங்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் மந்த் நிறையா இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் படிச்சிருப்பீங்க, கிரெகோரியன் கேலண்டர்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் நமக்கு ஆக்டில் மந்த்துங்கிற வேர்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எதை குறிக்குதுன்னா, இங்கிலீஷ் கேலண்டர் மந்த் என்னவோ அதான் குறிக்குது. ஜான்வரி டு டிசம்பர் தான் நமக்கான இங்கிலீஷ் கேலண்டர் மந்த்து. இங்கிலீஷ் கேலண்டர் மந்த் என்னவோ அதை தான் குறிக்குது. நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். எப்போ அஸ்யூம் பண்ணிக்கணும்? ஒரு விஷயம் வந்து ஹாலிடேயில் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருதுன்னா நம்ம போய் கேட்கக்கூடாது, என்ன இது சண்டேல போய் நடக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்டோ ப்ராசஸோ வந்து ஹாலிடே அன்னைக்கு நடக்குதுன்னா ஹாலிடேவை நம்ம மீன் பண்ணக்கூடாது. ஹாலிடேவோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னைக்கோ அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டேஷன் ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த செக்ஷன் 3 ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் டீமிங் ப்ரொவிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அது என்னங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.